ஒரு அடர்ந்த காட்டில் பல வகையான மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியில் ஒரு சிறிய அணில் வாழ்ந்து வந்தது. அந்த அணில் அதிக ஞானமும் தைரியமும் கொண்டதாகவும் இருந்தது. அதனால் காட்டில் உள்ள பிற விலங்குகள் அதை மதித்து நடத்தின. ஒரு நாள் காட்டின் மன்னனான சிங்கம் ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கியது. காட்டில் தண்ணீர் வற்றி விலங்குகள் தாகத்தால் வாடின. சிங்கம் தனது மந்திரிகளான யானை, புலி, கரடி ஆகியவற்றுடன் கலந்தாலோசித்தது. ஆனால் யாராலும் தண்ணீர் பற்றிய தீர்வை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது அணில் சிங்கத்தின் முன் வந்து, மன்னரே, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. காட்டின் வடக்கு பகுதியில் ஒரு பெரிய ஏரி இருக்கிறது. அதை தாண்டி ஒரு சிறிய நீரோடை உள்ளது. அந்த நீரோடையை காட்டிற்குள் திருப்பி விடலாம். அதற்கு சிலர் உதவினால் நான் அதை செய்து முடிக்கிறேன் என்றது. சிங்கம் அணிலின் தைரியத்தை பாராட்டி அதன் யோசனையை ஏற்றுக்கொண்டது. அணிலின் தலைமையில் யானை, கரடி மற்றும் பிற விலங்குகள் ஒன்று சேர்ந்து பணியாற்றின. அணில் மரங்களின் வேர்களை பயன்படுத்தி நீரோடையை காட்டிற்குள் திருப்பியது. சிறிது நேரத்தில் காட்டில் தண்ணீர் நிரம்பியது. விலங்குகள் மகிழ்ச்சியில் துள்ளின. இந்த நிகழ்வுக்கு பிறகு சிங்கம் அணிலின் ஞானத்தையும் தலைமைத்துவத்தையும் பாராட்டி அதை காட்டின் அணில் அரசன் என்று பட்டம் சூட்டியது. அணில் அரசனாக்கி காட்டில் நீதியும் அமைதியும் நிலவும் வகையில் ஆட்சி செய்தது. அதன் புத்திசாலித்தனமான முடிவுகளால் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம்: ஞானமும் தைரியமும் உள்ளவர்கள் எப்போதும் சிறந்த தலைவர்களாக முடியும். நன்றி.